ஒரு மனமாய் செயல்பட்டதுனால அங்கே அவங்களிடத்தில் அன்பு இருந்தது, அன்பு வெளிப்பட்டது. ஒரு மனமாய் இருந்ததுனால அந்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாய் கர்த்தர் ஜெயத்தை முடித்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லைங்க, சாத்தான் 3 விதமாய் செயல்படும். என்னென்ன சொல்லுங்க? சாத்தான், கள்ள கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து. இவங்களை என்ன பண்ணுவாங்க? ஒரு மனமாய் இருப்பாங்க. அப்போது ஏசப்பாவும் ஒரு மனமாக இருக்காங்க, பிசாசும் ஒரு மனமாக. ஆனால் நமக்குள்ளதான் என்ன இல்லை? ஒரு மனமே இல்லை. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஒரு மனம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ண? கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஒரு மனம் இருக்கோ கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வரும். ஆமென். சபைக்குள்ளே ஒரு மனம் இல்லை. ஆமென். போதகரை பற்றி குறை சொல்கிறது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு சில கூட்டம் என்ன பண்ண, சபை முடிஞ்ச உடனே ஐயோ அவங்க அப்படி பேசுனாங்க பாரு, இல்லைன்னா அவங்க பாரு புடவை எப்படி கட்டின்னு வந்திருக்காங்க, அவங்க பாரு என்ன பேசுகிறாங்க பாரு, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை தெரியுமா அவங்களுக்கு, அப்படி என்ன பண்ணுவாங்க? ஒரு கூட்டம் தனியாக பேசணும். ஆமென். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் இருக்கவே இருக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒரு மனம் இருக்கும்.